Hi friends, welcome to Simply Educate Biology. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Sex determination. The mechanism of sex determination has always been a puzzle before the geneticist. இப்போ இந்த எப்படி அந்த செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறது ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பசில் தான். The initial clue about the genetic or chromosomal mechanism of sex determination can be traced back to some of the experiments carried out in insects. ஸோ இது பார்த்திங்கன்னா இனிஷியலாக இதை பற்றி எப்படி கொஞ்சம் தெரிய வந்தது அப்படின்னா இன்செக்ட் பற்றி தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேரி அவுட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் த சைட்டலாஜிக்கல் அப்சர்வேஷன் மேட் இன் அ நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தி கான்செப்ட் ஆஃப் ஜெனட்டிக் ஆர் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இதை இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட்டலாஜிக்கல் அப்சர்வேஷன் இருக்கும் இல்லையா, மேட் இன் அ நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ். இந்த இன்செக்ட்ஸ்லேருந்து இந்த சைட்டலாஜிக்கல் அப்சர்வேஷன் வச்சு தான் எப்படி இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் இந்த கான்செப்ட் டெவலப்மெண்ட்டே இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகே, பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். Henking 1891 could trace a specific nuclear structure all through spermatogenesis in a few insects, and it was also observed by him that 50% of the sperm received this structure after spermatogenesis, whereas other 50% sperm did not receive it. இவர் என்ன பார்க்குறார், ஹென்கிங் 1891 could trace a specific nuclear structure all through spermatogenesis in a few insects. என்ன பண்ணுறாருன்னா ஃபியூ இன்செக்டில் இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸை அவர் ஃபுல்லாக பார்க்குறாரு, கோ த்ரூ பண்ணுறாரு. அண்ட் ஹீ ட்ரேஸ்ட் அவுட் எ ஸ்பெசிஃபிக் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் பை ஹிம் தட் இந்த 50% ஆஃப் ஸ்பெர்ம் இருக்கு இல்லைங்களா, இட் ரிசீவ்ட் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, 50% பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ரிசீவ் பண்ணியிருக்கு. வேற தி அதர் 50% ஸ்பெர்ம் அதை ரிசீவ் பண்ணிக்கல. ஓகே, ஹென்கிங் கேவ் அ நேம் டு திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஸ் த எக்ஸ் பாடி. பட் ஹீ குட் நாட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ் பாடி அப்படின்னு ஒரு நேம் பண்ணுறாரு. ஆனால் அவரால் இதோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பை அதர் சயின்டிஸ்ட் லெட் டு தி கன்க்ளூஷன் ஆஃப் தட் பாடி எக்ஸ் பாடி ஆஃப் ஹென்கிங் வாஸ் இன்ஃபேக்ட் எ குரோமோசோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இல்லைங்களா, அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ் பாடி அப்படிங்கிறது குரோமோசோம் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறாங்க. தட் இஸ் வை இட் வாஸ் கிவன் த நேம் எக்ஸ் குரோமோசோம். அதனால இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நமக்கு நேம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஆல்சோ அப்சர்வ் தட் இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் த மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் ஆஃப் எக்ஸ்ஓ டைப். இன்செக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ஓ டைப் தான். எக்ஸ்ஓ டைப் அப்படிங்கிறது ஆல் எக்ஸ் பேர் அண்ட் அடிஷ்னல் எக்ஸ் குரோமோசோம் பிசைட் தி அதர் குரோமோசோம். ஆட்டோசோமை தவிர எல்லா குரோமோசோமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல் எக்ஸ், அதாவது எல்லா எக்கும் பேர் அண்ட் அடிஷ்னல் எக்ஸ் குரோமோசோமை தவிர இன்னொரு குரோமோசோம் இருக்குது பிசைட் தி அதர் குரோமோசோம். ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் சம் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் bear the X chromosome whereas some do not. சில ஸ்பெர்ம் மட்டும் இந்த எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணுது அண்ட் சில குரோமோசோம் அதாவது ஸ்பெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணல. ஓகேவா, எக்ஸ் ஃபர்டிலைஸ்ட் பை த ஸ்பெர்ம் having an X chromosome becomes female, and those fertilized by sperms that do not have an X chromosome become male. அப்போ எக்ஸ் குரோமோசோம் அதாவது எக் ஃபர்டிலைஸ்ட் பை ஸ்பெர்ம் ஹேவிங் அன் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபீமேல் ஆகும். தோஸ் ஃபர்டிலைஸ்டு பை ஸ்பெர்ம் தட் டு நாட் ஹேவ் அன் எக்ஸ் குரோமோசோம், அது எக்ஸ் குரோமோசோம் இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா மேலாக டெவலப் ஆச்சு. ஸோ டூ யூ திங்க் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் த மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவல்? ஸோ டியூ டு த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் இட் வாஸ் டெசிக்னேட்டட் டு பி த செக்ஸ் குரோமோசோம். ஏன்னா இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால இட் வாஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நம்ம இதை டெசிக் பண்ணுறாங்க. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம் வேர் நேம் ஆஸ் ஆட்டோசோம்ஸ். மற்ற குரோமோசோம் எல்லாத்தையும் ஆட்டோசோம்ஸ்னு நேம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கிராஸ் ஹாப்பர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்ஓ டைப் ஆஃப் செக்ஸ் determination in which males have
only one X chromosome. Grasshopper பார்த்தீங்கன்னா best example. Grasshopperல example for XO type. Example for XO type of sex determination in which the males have only one X chromosome beside the autosome. Autosome தவிர இதில் வந்துட்டு ஒரு X chromosome இருக்கும், only one தான் இருக்கும். Whereas females have a pair of X chromosome. இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா pair of X chromosome இருக்கும், மேல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு only one X chromosome தான் மேலுக்கு வந்து இருக்கும். Okay, this observation led to the investigation of number of species to understand the mechanism of sex determination. So இந்த மாதிரி observation பார்த்தீங்க அப்படின்னா led to the investigation of number of species. நிறைய ஸ்பீஷீஸில் இதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்காக அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் determination. ஓகே, ஸோ இன் a number of other insects and mammal including man, XY type of sex determination is seen where both male and female have same number of chromosome. So number of other insects, அதாவது in a number of other insects and mammal including manல கூட XY type of sex determination is seen. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா XY type தான் ஆக்சுவலாக இருக்குது, where both male and female have same number of chromosome. இங்கே பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கு வந்து same number of chromosome தான் இருக்கும். ஓகே, so among the males an X chromosome is present but its counterpart is distinctly smaller and is called Y chromosome. ஓகே, இப்போ மேல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா X chromosome is present, ஆனால் அதோட counterpart இருக்கும் இல்லையா, அந்த Y chromosome இருக்கு இல்லையா, அது வந்து distinctly smaller and is called Y chromosome. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா however have a pair of X chromosome, ரெண்டு குரோமோசோம் இருக்கும், both males and female bear same number of autosome. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் தான் கேரி பண்ணுது. ஹென்ஸ் த மேல்ஸ் ஹாவ் ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் XY, ஆட்டோசோம் இருக்கும், அது கூட வந்து எக்ஸும் ஒய்யும் இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம் கூட எக்ஸ் குரோமோசோம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் இன் ட்ராசோஃபில்லா த மேல்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் எக்ஸ் அண்ட் ஒன் ஒய் குரோமோசோம். அதாவது ஹியூமன் பீயிங்லேயும் ட்ராசோஃபில்லாலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேல் யூஸ்வலாக வந்து மேல் ஸ்பீஷிஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மேல் வந்துட்டு மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, வேறஸ் ஃபீமேல்ஸில் தே ஹாவ் பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் பாடிஸ் பிசைட்ஸ் ஆட்டோசோம். இப்போ ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அது கூட வந்துட்டு ஆட்டோசோம்ஸ் வந்து இருக்கும் பிசைட்ஸ் ஆட்டோசோம். ஆட்டோசோம் தவிர பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். In the above description, you have studied about two types of sex determining mechanism. ஒன்று வந்து XO type, இன்னொன்று வந்து XY type. ஓகேவா, பட் in both cases males produce two different types of gamete. இந்த ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸ் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு கேஸ் அதாவது XO டைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்தர் வித் ஆர் வித்தவுட் எக்ஸ் குரோமோசோம், வித் ஆர் வித்தவுட் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஃபஸ்ட்டு டைப்பில். செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா சம் கேமெட்ஸ் வித் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் சம் வித் ஒய் குரோமோசோம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இருக்கும். சச் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெக்கானிசம் இஸ் டெசிக்னேட்டட் டு பி த எக்ஸாம்பிள் ஆஃப் மேல் ஹெட்டிரோகேமிட்டி. நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேல் ஹெட்டிரோகேமிட்டி நம்ம சொல்கிறோம். இன் சம் அதர் ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ், a different mechanism of sex determination is observed. In this case, the total number of chromosome is same in both males and female. அதாவது சில பேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன் சம் அதர் ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் பேர்ட்ஸில் a different mechanism of sex determination is observed. So in this case இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the total number of chromosome is same in both male and female. ரெண்டு பேர்லையும் வந்துட்டு குரோமோசோம் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது, சேமாக தான் இருக்கும். But two different types of gametes in terms of sex chromosome are produced by female. ஓகேவா, ஸோ இந்த பேர்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா two different types of gametes in terms of sex chromosome are produced by female. Female பார்த்தீங்கன்னா two different types of gamete வந்து produce பண்ணுது. That is female heterogamety we can see in birds. It's very very important. Okay. So in order to have a distinction with the mechanism of sex determination described earlier, the two different sex chromosome of a female bird has been designated to be the Z and W chromosome. Z and W chromosome. In this organism, the female have
one Z chromosome and one W chromosome, whereas males have a pair of Z chromosome besides the autosomes. ஓகேவா? அப்போ இந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வந்து 2 டைப் ஆஃப் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா Z and W குரோமோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் திஸ் ஆர்கானிசம் த ஃபீமேல் ஹாவ் 1 Z and 1 W குரோமோசோம். மேல் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ரெண்டுமே Z குரோமோசோம் தான் இருக்கும், அது கூட வந்து ஆட்டோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே.